உண்மையிலேயே இந்த ஜோசப் விஜய் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது மாணவர்களால் வந்த வெற்றி அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. இது மாணவர்களால் வந்த புரட்சி அப்படிங்கிறதையும் மறுக்கவே முடியாது. ஏன்னா மாணவர் புரட்சி அப்படிங்கிறது எந்த நாட்டுல எப்படியோ தெரியல, தமிழ்நாட்டுல தோத்ததே கிடையாது. நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறுலாம் எடுத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மாணவர் புரட்சி. திமுக அதுக்கு ஸ்டிக்கர் வேணா ஒட்டிக்கலாம். ஒட்டுமொத்த இளைஞர்களோட புரட்சி, மாணவர்களோட புரட்சி. அதுக்கு நாங்க தான் ஆளுன்னு இவங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க திமுக காரங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நடராஜரோ தாளமுத்தோ யாரோ திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களா அப்படின்னு கிடையாது. செத்த பிறகு இவங்களா திராவிட இயக்கமா மாத்திக்கிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாணவர் புரட்சி அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு இனம் சாவுதா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியத்தை கொடுத்தது அந்த மாணவர் புரட்சி வெற்றி. இரண்டாவது மாணவர் புரட்சி நம்ம சமகாலங்கள்ல இப்ப நம்ம பார்த்தோம், ஜல்லிக்கட்டு போராட்டம். மாணவர்கள், இளைஞர்கள், இளைஞர்களோட புரட்சி. எத்தனை படம் எதுவும் பண்ண முடியல, நான் நின்று அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு காட்டினாங்க. கிட்டத்தட்ட நான்லாம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சொன்னா நம்ப மாட்டீங்க, 18 மணி நேரம் பேசியிருக்கேன். 18 மணி நேரம் பேசியிருக்கேன். 5 நாள் எங்க ஊர்ல இரவு பகல் போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்துல அதிகம் பேசுனது நானா தான் இருப்பேன். 18 மணி நேரம் பேசியிருக்கேன். அதுவும் வெற்றி. அடுத்து ஒரு அரசியல் புரட்சி மாணவர்களால வந்திருக்கு. அது இந்த நடிகரால இந்த நேரத்துல வரும் அப்படிங்கிறத அன்னைக்கே இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லியிருக்கு. 1000 எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும், இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட கொடுமைகள் அழியும் அழியும். அழிஞ்சுதா கொளத்தூர்ல? அதுதான் நடந்துச்சு. அதோட பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல நடிகர்கள் அப்படின்னா அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அன்னைக்கு விஜய் வந்தப்ப பாத்தீங்கன்னா அழகா அப்படிலாம் பார்த்தா சத்தியமா இல்ல. இந்த மூஞ்சிலாம் ஈரவாடா, என்னடா அப்ப டைரக்டர்னு கொண்டாந்து என்னடா ஓனா மாதிரி இருக்கான், இப்படிதான் மக்கள் பேசிட்டாங்க. நான் சொல்லல, அந்த காலகட்டத்துல அப்படிதான் பேசியிருக்காங்க. இன்னைக்கு நான் பலர்கிட்ட அந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு வேற தெரிஞ்சவங்கள்ட்ட பேசணும். எனக்கு என்ன 11 வயசு இருக்கும் 92ல படம் வந்தப்ப. ஆனா சொல்லியிருக்காங்க அத்தனை பேர், என்னடா காக்கா மாதிரி ஓனா மாதிரி இருக்கான், இவனை கொண்டாந்து வச்சிருக்கீங்க, பாடுறா இவெல்லாம் ஒரு ஹீரோவாண்டா அப்படின்னு. ஹீரோக்கள் அப்படின்னா அழகாவே பார்த்து பழகப்பட்டாங்களா? அந்த உருவத்தோட அதை தக்க வச்சுக்கிட்டு நடன திறமையை வளர்த்துக்கிட்டு அதன் பிறகு பல காதல் படங்கள், அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ, மசாலா மூவி, ஆக்ஷன் மூவி. நீங்க நாளைய தீர்ப்புல தொடங்கி கில்லி அப்படின்லாம் கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. யாரா இவங்க, எங்கேருந்து எங்கடா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கில்லி எல்லாம் போய் உட்காந்து பாத்தீங்கன்னா அப்படி உட்காந்தது தெரியாது, இடையில வந்துடும். என்னது இடையில வந்துருச்சா, படம் சின்ன படமோ அப்படின்னு பார்த்தா 1.5 மணி நேரம் ஓடி இருக்கும். 1.25 மணி நேரம் போனதே தெரியாது. பரபரன்னு போவோம். அதோட கிரெடிட் டைரக்டர் தரணிக்கு தான் கொடுக்கும்.